Okay, awesome. Thank you, guys. Welcome to another week of discussions. In the varam vandu, we are going to be discussing the horror film series Saw. On a funny note, we both are not exactly great fans of the film, but சரி, ஓகே சூரஜ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் I'll pitch in. சூரஜ், வாய்ஸ் வர மாட்டேங்குது. யா 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 கோ. ஓகே, ஆக்சுவலா இந்த வாய்ஸ் மறுபடியும் பிரேக் ஆகுது சூரஜ். இல்ல வரல. இப்போ ஆ வரல. கேட்கலையா? இப்போ ஓகே. ஹெட்செட்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு, சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி இந்த டார்ச்சர் பண்ற படங்கள் நிறைய இருக்குல்ல. ராங் டர்ன், ஃபைனல் டெஸ்டினேஷன், அப்புறம் இந்த சா சீரீஸ், இதெல்லாம் வந்துட்டு எங்க காலேஜ் ஹாஸ்டல்ல பயங்கர ஃபேமஸ். எல்லாரும் வந்து அஹ், அதாவது காலேஜ் ஹாஸ்டல்ல பசங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாக்குறது வந்து ரெண்டு டைப் ஆஃப் படம் தான். ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஹாரர் படங்கள், அதாவது இந்த இந்த சீரீஸ் படங்கள் பிளஸ் இந்த பேய் படங்கள். அப்படி இல்லைன்னா அந்த அமெரிக்கன் பை மாதிரி பட்ட படங்கள். ஸோ அப்ப நான் ஆக்சுவலா அந்த காலேஜ் போய் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் படமே பாக்குறேன். அது வரைக்கும் நான் பெருசா நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபைனல் டெஸ்டினேஷன், ராங் டர்னு, இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி சான்னு ஒரு படம் இருக்கு, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொள்றதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். பட் எனக்கு என்னவோ பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரல, கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டே வரல. ஸோ நேத்து தான், இந்த வாரம் தான் உட்காந்து இந்த சாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன். அது தவிர வேற எந்த பாட்டும் பார்த்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன். பட் ஆக்சுவலா வந்துட்டு படமாட்டு ஓரளவுக்கு எனக்கு என்டர்டைனிங்கா தான் இருந்தது. எனக்கு போர்லாம் ஒன்றும் அடிக்கல. கடைசியில் அந்த ட்விஸ்ட் அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் இதுக்கு அப்புறம் உள்ள பாட்டுலாம் நான் பார்ப்பேனான்னு கேட்டா கிடையாது. அது பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா அந்த போஸ்டரை பார்த்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஒரு மாதிரி இந்த காலை தனியா வச்சிருக்கு, பல்ல தொங்க போடுறது, அது பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா தான் இருக்கு. அதை பார்க்கணும்னே தோண மாட்டேங்குது. அதே மாதிரி அவங்க இந்த படத்திலேயே வந்துட்டு ஒரு பாத்ரூம் செட்டப் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பாத்ரூம், அந்த பாத்ரூம்ல தானே எடுக்கிறாங்க. அந்த பாத்ரூம் பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி அருவருப்பா தான் இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா நிறைய படங்கள் இருக்கு இங்கிலீஷ்ல, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செட்டப்ல டார்ச்சர் பண்ற மாதிரி. அது எதுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸும் இருக்காங்க. இவ்வளவு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா 10 பாட்டு வந்திருக்குன்னா அது வந்து என்ன என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி டார்ச்சர் பண்றத வந்து ரசிக்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிருச்சா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பட் இந்த படம் ஆக்சுவலா எனக்கு பெருசா போர்லாம் அடிக்கல. ஓகே, ஒரு வாட்டி பார்த்தலாம், அதுக்கப்புறம் மறந்துடலாம். திருப்பி பார்க்க முடியாது. எனக்கு வந்து அந்த ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I was not at all interested in watching this film also. Okay, I was just pushing it. எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. But finally I got some time, so I sat and watched it. Watched it in 2 sittings or 3 sittings actually. ஒன்று வந்து ஜென்ரலா வந்து மை பிகஸ்ட் ப்ராப்ளம் வித் ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து இதுதான். ஐ ஹேட் ஜம்ப் ஸ்கேர் சீக்வன்சஸ். ஐ எம் லைக், அது எனக்கு 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 இன்னும் இந்த ஜான்ராவே வந்து எதுக்குன்னு புரிஞ்சதே இல்லை. ஓகே, தியேட்ரிக்கல், ஆனா 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 இட்ஸ் ஓகே. ஐ ஐ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த இட் கிவ்ஸ் அ ஷாக் வேல்யூ. ஆடியன்ஸ்க்கு வந்து தியேட்டர்ல வந்து உட்காந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு அந்த அவங்கள பயமுறுத்தி இட் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் தெம் டு சம் அதர். இதுல வந்து ஹாரர் வந்து நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன் ஃபார் ஆர் டிஸ்கஷன் கன்வீனியன்ஸ். ஒன்று வந்து த கோஸ்ட் ஹாரர், இன்னொன்று வந்து இந்த மாதிரி டார்ச்சர் ஹாரர். ஓகே, கோஸ்ட் ஹாரர் வந்து I'm completely dismissing that. Okay, for me they are propaganda films. Okay, religious propaganda films, nothing more than that.
ஏன்னா அது எல்லாத்துலயும் வந்து பாருங்களேன். ஆஹ் ஆம், எனக்கு வந்து நான் அந்த மாதிரி பார்த்ததுல வந்து ஒரு எக்ஸப்ஷன் வந்து பிசாசு மட்டும்தான். பிசாசு இஸ் த ஒன்லி ஃபிலிம் விச் டிட் நாட் அந்த இல்ல பிசாசுலயும் வந்து இட் பிரிங்ஸ் இன் த ரிலீஜியஸ் ஆங்கிள், ரைட்? இல்ல பிசாசுல அதை வந்து காமெடியா காட்டியிருப்பாங்க. அந்த எக்ஸாசிஸ்ட் அவங்கள வந்துட்டு ஃப்ராடுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃப்ராடுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, அதர் than தட் pretty மச் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி கோஸ்ட் ஹாரர் ஃபிலிம் ஃபாலோஸ் த சேம் டெம்ப்ளேட். அட் சம் பாயிண்ட் வந்து யூ வில் ஹாவ் அ ப்ரீஸ்ட் கம்மிங் இன் அண்ட் ஹி வில் அந்த பேயை வந்து ஓட்டுறதுக்கு வந்து இது பண்ணுவாரு. ஐ ஜஸ்ட் டசன்ட் அந்த ஹோல் ஜான்ராவே டசன்ட் சிட் வெல் வித் மீ. டார்ச்சர் வந்து இட்ஸ் அ ஐ ஹவ் முன்னாடி வந்து there was a time where I might have liked this film. ஒரு பீரியட்ல வந்து நான் ஹாஸ்டல்லாம் உட்காந்து பார்த்திருக்கேன். நானும் பார்த்துருக்கேன். ஹாஸ்டல் வந்து என்னால இந்த ஹாஸ்டல் வந்து என்னோட டீம்மேட் ஒரு பையன் வந்து சொல்லுவான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம என்ன ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ anyone who has watched Hostel will understand what I'm saying. ஸோ ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓவர் த இயர்ஸ் வந்து ஐ ஜஸ்ட் க்ரூ. ஐ திங்க் தெர் வாஸ் அ பீரியட் இன் தமிழ் சினிமா வேர் தே வர் ஜஸ்ட் டூயிங் கோஸ்ட் ஹாரர் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வந்து பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. அந்த டயத்துல வந்து ஐ ஜஸ்ட் காட் சோ இரிட்டேட்டட் பை தட் த ஹோல் ஜான்ரா இட் செல்ஃப். அதுல வந்து இந்த ஹாரர் மேலேயும் வந்து ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பேக்ட்ராப்ல தான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் வாட்சிங் சா. ஆக்சுவலி இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சா வந்து லைக் Saw was interesting in the sense the film making of it was interesting. அவங்களோட யூசேஜ் ஆஃப் அந்த ஷார்ட்ஸ், அந்த பயங்கர அந்த ஃபாஸ்ட் எடிட்டிங் டெக்னிக்ஸ், அந்த ஜம்ப் ஸ்கேர் அண்ட் டெர்ரிஃபிக் மியூசிக், டெர்ரிஃபிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், எல்லாமே வந்து தோஸ் திங்ஸ் ஒர்க் ஃபார் மீ. பட் தி ஆர்டிஸ்ட் வேர் வெரி சப்ஸ்டாண்டர்ட். நடிகர் நிறைய இடத்துல பயங்கர ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி. ஆமா, ரொம்ப ஓவர் ஆக்டிங். அது வந்து இட் ஜஸ்ட் அதுவும் அந்த ஒரு இடத்துல வந்து நீ நடி, அதாவது நீ அந்த அந்த சிகரெட்டை பத்த வச்சுட்டு. ஹலோ, கரண்ட் போச்சு. அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அந்த சிகரெட்டை பாய்சன் பண்ண சிகரெட்டை அவனை பத்த வச்சுட்டு அவன் செத்துட்டாங்கிற மாதிரி நடிக்க சொல்லுவான்ல. அதுல பச்சையா நமக்கே தெரியுது அவன் நடிக்கிறான். அதாவது இந்த ஒரு மாதிரி இந்த ஃபிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடிப்பான். ரொம்ப கேவலமா நடிப்பான். அது ஆக்சுவலா வேணும்ட்டு அப்படி காமெடியா பண்ணானுங்களா இல்ல அது வந்து உண்மையிலேயே ஆக்சுவலா வந்துட்டு நல்லாதான் நடிக்க வந்து அது ஒழுங்கா நடிக்க வரலையா இல்ல இன்டென்ஷனலா அது வந்து காமெடியா வச்சாங்களான்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்ல அவன் காலெல்லாம் அறுத்து ஒரு சீன் வருவாங்க. அதுலயும் வந்துட்டு அவன் பயங்கர ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங். எனக்கு அதுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அந்த 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 சீனுக்கு அப்புறம் கால் அறுத்ததுக்கு அப்புறம் வந்து சடனா வந்து அவன் முகம்லாம் வந்து ஃபுல்லா ஒயிட் ஆச்சு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு, எப்படிடா இப்படிலாம் ஆன அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஜேசி ஹைடா. ஹாய், சாரி ஃபார் டிலே. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி படம். ஐ மீன் 2003 செட்டிங்ஸ்க்கு அது ஓகே. பட் அது இப்ப பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணல. பட் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அவங்க சில பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் லைக் சாப்பாட்டுல கொல்ற மாதிரி கொல்லணுன்ற மாதிரி, மீன் அந்த கில்லிங்ஸ் ஃபேமஸ்ல சா சீரீஸ்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரி அது மூலியமா தான் படம் தெரியும். ஸோ பட் அந்த பார்க்கும்போது அந்த கோரம் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணல. மேபி நிறைய பார்த்து பழகினதால அது அஃபெக்ட் பண்ணல இருக்கும். அந்த பிளாட் பாயிண்ட், அந்த எடிட்டிங் வந்து லைக் நான் பார்த்த ரிவ்யூ அதை வந்து புகழ்ந்து பேசியிருந்தாங்க. லைக் இட் இஸ் யூனிக் அந்த மாதிரி வித்தியாசமா போயிருந்தாங்க. எடிட்டிங் பேட்டர்ன் எனக்கு வித்தியாசமா விட்டுச்சு. எடிட்டிங் அண்ட் மியூசிக் வந்து சீசியா இருந்துச்சு எனக்கு. லைக் வந்து என்ன ஒரு நாட் ஸ்டாண்டர்ட் பிலிமோட இது மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு சீசியான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு
மியூசிக் எல்லாம் அப்படி இருந்துச்சு. பட் என்னது அந்த இது வித்தியாசமா இருந்துச்சு. ஐ மீன் பிடிச்சிச்சுன்னு சொல்லல, பட் அது வித்தியாசமான ஒரு இதுவா இருந்துச்சு. கதை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கதை வந்து கடைசி ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் வர்றது எதிர்பார்க்கல. இந்த ட்விஸ்ட் அது நல்லா இருந்துச்சு. பட் அது வரைக்கும் பிடிக்கலையா? இல்ல நானும் அது வரைக்கும் எதிர்பார்க்கலன்னு ஓகே. சொல்றேன். ஐ டி நாட் எக்ஸ்பெக்ட் அது தட். வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு ரூம் செட்டப் அண்ட் பிளாஷ்பேக் கட் பண்ணது நிறைய அது கன்ஃபியூஸ் ஆச்சு. லைக் யாரு கொலகாரன்னே தெரியாம, லைக் அந்த போலீஸ்காரத்தை கருப்பா வரும் தெரியுமா, நான் தான் கொலகாரன் இருந்தேன் ஒரு கட்டத்துல. ஸோ இட் வாஸ் குட். பட் அதுக்கடுத்து வேற மத்த படம் நல்லா இருக்குமான்னு தெரியல. சா எக்ஸ்ன்னு ஒரு இப்போ வருது. ஸோ மே மத்த 9 படம் பார்க்கணும் போல அடுத்த படத்தை பார்க்கறதுக்கு. சரி ஓகே, அவ்வளோ. See, my பட் problem is நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்டே நினைச்சேன் அவன் குப்புறப்படுத்திருக்கிறவன் கடைசியில எந்திரிக்க போறான் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி எந்திரிச்சான். ஆனா அது லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா முடியாது. 7 மணி நேரம் ஒருத்தன் வந்து அப்படியே படுத்து கிடக்க முடியுமா? அது வந்து எப்படின்னு தெரியல. அவன் தான் பேஷண்ட் ஆச்சே. பேஷண்ட்னாலும் கூட நிமிந்து படுக்கலாம். குப்புறம் படுக்கிறது வந்து கஷ்டம். நிமிர்ந்து படுத்தா மூச்சு விடும்போது நகரும் போது தெரிஞ்சிடும். குப்பரப்படுத்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி லைட்டா எஸ்கேப் ஆகலாம் சைட்ல. அப்ப இருட்டா இருந்துச்சு. அண்ட் அந்த ஒருத்தரை ஏன் கொண்டாங்க, அவனை இன்னொருத்த எஸ்கேப் ஆயிட்டான். லைக் அந்த வயசானவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த இன்னொரு அந்த யங் அந்த போட்டோகிராஃபர் மாட்டிக்கிட்டான். அது எதுக்குன்னு தெரியல. அவன் எஸ்கேப் ஆயிடுவான்ல, காலை அறுத்து போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுவான்ல. நம்ம ரைட், நான் கரெக்ட் போன சண்டே பார்த்தது கரெக்ட் தானே. கரெக்ட். அந்த போட்டோகிராஃபர் மட்டும் கொண்டுருவாங்க. அது ஏன்னு தெரியல. மீன் போத் ஆர் ராங் இன் வே. இவனும் வந்து இல்ல, அதாவது அன்ஃபேத்ஃபுல் அண்ட் அவனுமே வந்து அவனாட்டும் வந்து யாரையும் காப்பாத்த மாட்டான். உன்னால தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த மாதிரி. See, this is my problem with this film, okay? As a one-off film, this is actually okay. I have no problem with this genre. But the moment it becomes this franchise and திரும்ப திரும்ப இது பண்ணும்போது now அப்ப என்ன ஆகுது, you are forced to, okay, you had certain levels of torture in film 1. Now you have to increase the level of torture in film 2. You have to identify unique ways to kill people. Torture. Now not just kill people, torture people. அது வந்து when you நான் ஒரு ஹாஸ்டல் வந்து see, the success of such films வந்து பெரிய பிரச்சனை வந்து அதுதான். You get a Hostel 2 which is brutalனா extremely brutal. So அது வந்து is the problem. Take Final Destination first film is a very good film. Okay, now second filmல இருந்து அப்படியே வந்து நம்ம லைஃபே லீட் பண்ண முடியாது. எங்க என்னத்தை பார்த்தாலும் பயமா இருக்கும். அது ஒரு 4th பார்ட்லயான்னு தெரியல, ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தர் சாவான். ஐயோ, அதெல்லாம் கிடைச்ச இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நான் பாத்துருக்கேன். ரீசெண்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இங்க அந்த செகண்ட் பார்ட்ல வந்து அந்த ஒரு ட்ரக்ல வந்து மரத்தை வந்து எடுத்துட்டு போவாங்கல்ல. அது வந்து மை வைஃப் வாஸ் சேயிங், அதை பார்த்த உடனே ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து and third part is about roller coasters. Seriously. every single thing வந்து now my problem is one film, it is okay, you have done an interesting concept. You go to the a second film and third film, okay, the moment it becomes 4, 5, 6, right, I'm done. That's pointless. So that is my problem. You can make the one-off வந்து this film is okay. And another thing is see, films need to be ஒரு kind of closure இருக்கணும் films. You cannot just leave the film like this, கிரியேட்டிங் அந்த நல்ல வந்து பார்ட் 2க்கான ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி வந்து அது வந்து இட்ஸ் a very bad இது அதே மாதிரி சீட்டிங் தானே. ஆடியன்ஸ் எக்ஸாக்ட்லி. காசு கொடுக்கறது ஒரு படம் பாக்குறதுக்கு தான். இது வந்து
இந்த பேடிஎம்ல கேஷ்பேக் வந்துட்டு பேடிஎம்ல தான் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு படம் எக்ஸாக்ட்லி. ஒரு படம் பார்த்துட்டு இன்னொரு படம் பார்த்தா தான் புரியும். ஆ ஸோ அது வந்து did not தட்ஸ் வை ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் திஸ். ஆனா as a ஒன் ஆஃப் ஃபிலிம் இதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஓகே, நான் ரொம்ப ஒரு ஒரு சீன் என்ன வந்து நான் அப்படியே நடுங்கின சீன் ஒன்று இருக்கு. அந்த குழந்தைய வந்து அவன் அந்த இதுல இருந்து அந்த கிளாசெட்ல ஒளிஞ்சிட்டு இருப்பான். கிளாசெட்ல இருந்து வந்து வெளில வந்து திறந்த உடனே தாவான், ஆமா ஜம்ப். வந்து அந்த குழந்தை மேல இவன் வந்து அப்ப குழந்தை கத்துவா. அவங்க அம்மா உள்ள வரும்போது வந்து அந்த பிளாங்கெட் மேல போட்டுட்டு வந்து குழந்தைய இது பண்ணிட்டு இருப்பான்ல. நான் நட்டிங்கிட்டேன் அந்த சீனுக்கு ஆக்சுவலா. the music and the way they shot that scene ஆக்சுவலா வந்து அந்த சீன்லாம் வந்து சவுண்டை மியூட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே கிடையாது அந்த சீன். ரொம்ப ஆர்டினரி சாதாரண சீன். அது ஆக்சுவலா த வே அந்த வேகமா வந்து அந்த கேமரா மூவ் ஆறதும் சரி, ஃபாஸ்டா வந்து அந்த ஃபாஸ்ட் கட்ஸும் சரி, அண்ட் மியூசிக் வந்து ஐ வாஸ் டெரிஃபைட் ஆஃப் தட். இந்த ஹோல் ஃபிலிம்ல வந்து நான் ஆக்சுவலா பயங்கரமா பயந்தது அந்த ஒரு சீனுக்கு தான். that was பயம் வரதுல எனக்கு எதுவும் பயமா பெருசா இல்ல. மீன் படம் நல்லா இருந்துச்சு, பட் பயப்படுற அளவுக்கு எதுவும் பண்ணல. டிஸ்கஸ்டிங்கா இருந்தது ஆனா. Yeah. yeah, lot of Disgusting. disgusting. Yeah, it was disgusting. Yeah. Otherwise, what else is there? எனக்கு நிறைய வந்து ஐ ஸ்மால் ஃபிலிம் வேற 1.5 மணி நேரம் தானே படம் வருது. yeah 140 130 சம்திங். ஆனா கொஞ்சம் என்கேஜிங்கா நல்லா கொண்டு போயிருந்தாங்க. யாரு எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. அந்த கடைசில ஒரு டெஸ்ட்லாம் வச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய பிளாஷ்பேக் கட் பண்ணுச்சு. லைக் யார் எங்கன்னு சொல்லி நிறைய பிளாஷ்பேக் கட், நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இவன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க, வயசான பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இந்த போட்டோகிராஃபர் பார்த்து சொல்லுவாங்கல்ல கடைசியில. ஸோ தே ட்ரை டு என்கேஜ் இட் இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அண்ட் அதர் திங். பட் அது லிமிட்டடா தான் இருந்துச்சு. லைக் இட் எக்ஸ்ப்ளோர் மச். லைக் இப்போ இதே படத்தை இப்போ 2024 எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸியா ஒரு அந்த கேமரா ஆங்கிள்ஸ் அந்த வித்தியாசமா வச்சு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். லைக் அப்போ மேபி அந்த இயர் செட்டிங்னால அந்த காலகட்டத்தினால அது அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. பட் இப்போ எடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இதே படத்தை இப்போ எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். லைக் வித் அட்வென்ட் ஆஃப் எவ்ரி திங் அவைலபிள், இட் குட் பி பெட்டர். லைக் அந்த அது ஒரு கிரிம் செட்டிங், கிரிம்மா தான் இருந்துச்சு. கிரிம் செட்டிங் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். அண்ட் மியூசிக்கோ இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஒண்ணு புரியல. தட் டாக்டர், வாட் இஸ் த டீல் வித் தட் டாக்டர்? எனக்கு அது ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பார்ட் அட் ஆல். இஸ் ஹி சீட்டிங் ஆன் ஹிஸ் வைஃப்? எஸ். ஓகே ஓகே. அப்ப அவன் ஏன் வந்து ஐ எம் நாட் சீட்டிங் ஆன் மை வைஃப்லாம் வந்து கத்துறான்? ஒரு சீன்ல வந்து சொல்லுவான், ஐ எம் நாட் சீட்டிங் ஆன் மை வைஃப் அப்படின்லாம் வந்து சொல்லுவான். ஐ ஜஸ்ட் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கேரக்டர் அட் ஆல். இல்ல இந்த அவனுக்கு அவன் பண்றது சீட்டிங் அவனுக்கு புரியுதான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு அவன் ஸ்டூடெண்ட் தான் வந்து இது பண்ணுவான். தப்புங்கிறது அது தப்புன்னு அவனுக்கு புரியாத மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். நல்லா பண்றாங்க. சரி, ஓகே. அதனாலதான் அவனை காலை எடுத்துட்டு போடா அனுப்பி விட்டான். அண்ட் இந்த அந்த சைக்கோவும் எனக்கு ஒன்றும் புரியல. வாட் இஸ் ஹி ட்ரைங் டு சே? கடைசியில வந்து he says that people are grateful for their life. People should be grateful for their life. அதான் சொல்றது. அதான் இந்த வயசானவன் தான் இந்த சைக்கோ பண்ண வைக்கிறான். இல்ல அந்த வயசானவன் சைக்கோ. வயசானவன் சைக்கோ. அதான் he is having some terminal illness. So அவன் வந்து மத்தவங்க வந்து லைக் லைஃப் ஒழுங்கா லீட் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக he wants to teach them a lesson அப்படின்ற மாதிரி, either you reform yourself or I'm going to kill you ன்ற மாதிரி they gives them a game. So அதுலதான் ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடி போட்ட டாக்டர் மாட்டான். அதுக்கப்புறம் அவன் இந்த 2 பேரை மாட்ட வச்சு so it's a cascading effect அந்த மாதிரி போகும். Like they should understand that the life is worthwhile to live அந்த மாதிரி. பட் அந்த கண்ணாடி போட்ட டாக்டர் ஏன் மாட்டான்னு தெரியல. இவங்க 2 பேரும் தப்பு பண்ணாங்க, இவங்க 2 பேரும் தப்பு பண்ணாங்க ஒத்துக்கலாம். அவங்க அதுவும் போடுறது இல்ல. So that is unsaid, unspoken. கண்ணாடி போட்ட டாக்டர் யாரு?
அந்த அந்த பின்னாடி பின்னாடி போட்ட ஒருத்தன் அந்த இருக்கான், டாக்டர் இல்ல, அந்த ஆர்டர்லி காம்பவுண்டர் மாதிரி ஒருத்தர் வருவான் சின்ன. நர்ஸ் நர்ஸ் ஆர்டர் மாதிரி வருவாங்கல்ல, ஆர்டர்லி. ஓகே ஓகே. அது காட்டல. ஒரு அவன் ரெண்டு தானே மூணு மெயின் கேரக்டர்ஸ் சாய்க்கும். வந்து ஆ. 2 3 கேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, எதனால அவங்க சாகுறாங்கன்னு காட்டல. நம்மளே அசீவ் பண்ணிக்கணும் போல, இவன் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அதனாலதான் மாட்டோம். எல்லா ஆமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 பேர், ஒருத்தனை வந்து அங்க அடைச்சு வச்சிருப்பான், லைக் அந்த ஃபுல் முள் இதுல அடைச்சு வச்சிருப்பாங்க ஒருத்தனை, இன்னொருத்தர் பொண்ணுக்கு வாயில வச்சிருப்பான். சோ அவங்க அந்த பொண்ணு வந்து ட்ரக் அடிக்ட் ஜங்கி மாதிரி தானே காட்டுவாங்க அந்த பொண்ணு, லைக் சம்திங் லைக் தட். அந்த சோ அந்த மாதிரி நம்மளும் அசைன் பண்ணிக்க வேண்டியதான், தப்பு பண்ணவங்கன்னு சொல்லி. அந்த பொண்ணு மட்டும் எஸ்கேப் ஆயிடும். ஓகே. எனக்கு சில நேரத்துல வந்து ஐ ஆக்சுவலி திங்க் அபவுட் இட். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹூ ரைட் டார்ச்சர் சீன்ஸ், how is it possible for someone to sit and elaborately write such torture sequences, especially அந்த ஆஹ், டேய், அந்த பொண்ணு கஞ்சா அடிச்சுட்டு போறானா, உனக்கு என்னடா வந்துச்சு? ஐ எம் லைக் லைக் தே ஹேவ் சென்ஸ் ஆஃப் லைக் ஐ எம் த பெட்டர், ஐ மீன் நான் நல்லவனா இருக்கேன், ஸோ நான் ஹேவ் த இதுன்ற மாதிரி இருக்கும் மேபி. ஐயோ, இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு அது வந்து யார் சொல்லுவாங்க மேலேயாவது தெரியுமா, லைக் வந்து யார் யார் மேலேயாவது கோவம் வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் அவங்கள எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம்னு யோசிச்சு இதெல்லாம் எழுதுவாங்க. கிளாஸ் அட் சைக்கோபேத்ஸா இருப்பாங்க மேபி. லைக் வந்து இந்த சின்ன வயசுல பூனை கொல்றதெல்லாம் வச்சு சில சீரீஸ்ல வந்து ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணிருப்பாங்க, சின்ன வயசுல இந்த அனிமல்ஸ் கொன்னா தே டர்ன் அவுட் டு பி சைக்கோபாத் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேபி இன்ஹரண்டா இருந்திருக்கலாம், அது அவங்க ரைட்டிங்ல இருந்து வெளியே வருது, லைக் லைவா பண்ணாம அதை ரைட்டிங் மூலியமா படத்துல காட்டுறாங்க, அப்படி வச்சுக்கலாம். வா, ஆக்சுவலா seriously. இதுல இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்து 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 நமக்கு இதெல்லாம் இப்ப ரொம்ப நார்மலா பெருசா ஆமா, எஸ். இல்ல அஃபெக்ட் ஆக ஆக்சுவலி மாட்டேங்குது. இது வந்து நமக்கு, இப்போ நான் ஒரு சீரிஸ் பார்த்திருந்தேன், ஜோடி கோமரோட ஒரு சீரிஸ், மீன் ஐ டோன்ட் நோ த நேம் ஆக்சுவலி. அந்த சீரிஸ்ல வந்து ஒரு கழுத்து அரைக்கிற சீன் வரும். ம். அது வந்து ஆக்சுவலி நான் அதை என்னன்னு தெரியல, 2 3 தடவை திரும்ப ரீப்ளே பண்ணி பார்த்திருந்தேன். அந்த இது வந்து அவ்வளவு இதுவா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அப்புறம் நமக்கே தோணுச்சு, நம்ம ஏன் இதை 2 3 தடவை நம்ம உள்ள தப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லைக் வந்து அவ்வளவு நம்ம வந்து அது அவ்வளவு அந்த ஐஸ்தட்டிக்கா காட்டியிருப்பாங்க அது. அப்ப வந்து தோணுச்சு, நம்ம ரொம்ப யூஸ் ஆயிட்டோம். ஸோ அதனால அது வந்து அது ஆக்சுவலா ஒரு பையன் ஒரு ஆளா கழுத்து இருக்கிறது இவ்வளவு இப்படி நம்ம ரசிக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ரீப்ளே பார்த்ததுக்கு அப்புறம் லைக் நம்ம ஊர்லயே வந்துச்சு, ஜெயிலர் லியோ இடத்துலயுமே அந்த குரூரமா கொல்றது பிகம் நார்மாலிட்டி. இட் யூஸ் டு பி லைக் தனியா அது டேபு மாதிரி வச்சிருந்தாங்க, அது இப்போ நார்மல் ஆயிடுச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விக்ரம் ஆக்சுவலா படத்தை பார்த்துட்டு பெரியவங்க கொஞ்சம் பேரு, வீட்டுல பெரியவங்க எல்லாம் வந்துட்டு என்ன இவ்வளவு வயலண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன வயலன்ஸ் இருக்குன்னு அந்த தான் நான் கழுத்து இருக்கு. யோசிச்சேன் ஆக்சுவலா. இதுல வயலன்ஸே இல்லங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன் ஆக்சுவலா. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா ஆமால இதெல்லாம் ரொம்ப நார்மல் ஆயிருச்சு. நான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக வந்து நான் சும்மா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஹவு டு இந்த பிளட் இது ஸ்பிளாட்டர் பண்ற மாதிரி வந்து சீன் எடுக்கிறது அப்படின்லாம். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா வந்து, நல்லா நோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட தொண்டைக்கு மேல வந்து ஒரு ஒரு லேயர் வந்து பெருசா இருக்கும். ஓகே, இட்ஸ் ஸோ இங்க வந்து ஸ்கின் பிளட் கலர் பேக், ஏற்ற அது மாதிரி பிளட் அந்த பேக்கா? மேக்கப் வந்து போட்டு தே கீப் இட், அண்ட் உள்ள வந்து பிளட் பேக் மாதிரி ஒன்று வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளட் பேக் வந்து ரியலிஸ்டிக்கா வந்து வாட் தே சே இஸ் கோட் பிளட் வந்து இன்னும் நல்ல ரியலிஸ்டிக்கா இருக்கும். இட் லுக்ஸ் சிமிலர் டு ஹியூமன் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் தே டு இஸ் இப்போ இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து நல்லா தெரியும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து அந்த ரெட் வெட்டிங் எபிசோட் இருக்குல்ல, அதோட எண்ட்ல வந்து கேட்லின் ஸ்டார்க்க இது பண்ணுவாங்கல்ல, அந்த கேட்லின் ஸ்டார்க் இது பண்ற இதுல வந்து நல்லா நோட் பண்ணி பாரு, ஹர் நெக் வில் லுக் டிஃப்ரெண்ட். You look closely, your neck will look very different. And so அவங்க வந்து whoever is the guy just have to all he has to do is just ஒரு வாட்டி மெதுவா பண்ணா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த உள்ள இருந்து வந்து பிளட் வந்து அப்படியே ஐ மீன் இட் ஜஸ்ட் how you want it to be, how you want it to be, அதுக்கேற்ற மாதிரி வந்து blood will ooze out, and அதுக்கப்புறம் ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து அது தட் சும்மா டெக்னிக் வைஸ் வந்து நான் வந்து ரொம்ப கியூரியஸா வந்து
பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து எனக்கு என்ன ஆகுது, when they show such scenes, I'm that that level of gore வந்து is not affecting me personally, because I know that okay, yeah, okay, interesting, இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து எங்க வந்து எனக்கு வந்து such stories வந்து become very overwhelming அப்படின்னா, when they build some kind of an enormous contraption to kill people, torture people. அந்த அந்த there is one scene where ரெண்டு சைட்லயும் வந்து இது வந்து அப்படியே அவன் அவன் கிட்ட வர இது பண்ணிட்டு அது, அதுக்கப்புறம் வந்து அந்த டைமர் வச்சு அந்த பொண்ணோட வாய் that was, see, this, it is very very violent. That is atrocious. அது வந்து எஸ் அது அது லைக் வந்து டு கில் இஸ் ஓகே, டார்ச்சர் பண்ணி கொல்றது லைக் இது உள்ள போய் உள்ள டார்ச்சர் அண்ட் கில். கில்லுனா இது வந்து ஒரு அருள செத்துருவான். exactly இது உள்ள பண்றது இப்படி ஓப்பன் வாய் திறந்து கிழிச்சு, ஐயோ ஷிட், இட்ஸ் டூ டார்ச்சரஸ். exactly. See, இப்ப இதே சைக்கோபேத் ஃபிலிம்ஸ்ல வந்து there are films like Seven வந்து Seven is a very interesting exploration of the psychopath. Seven இருக்கட்டும் and David Fincheரோட இது மைண்ட் ஹண்டர் சீரீஸா இருக்கட்டும், those had a very interesting take on this whole psychopath killings. There it was not, and இதுவுமே எனக்கு ஜோடியாக்குமே I really like இது. அதுல வந்து they would not have gone, அதாவது ஒரு அந்த point is to not dwell on how the killings are done, rather dwelling on how those killers are found. So and அந்த ப்ராசஸ்ல வந்து இந்த போலீஸ் டிடெக்டிவ்ஸ் அண்ட் ஹவு தே ஆர் இதுங்கிறது. ஓகே, இது வந்து this is atrociously the wrong kind of filmனு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா இந்த எல்லா ஹாரர் ஃபிலிம்ஸ்லயும் வந்து எனக்கு ஒரு விஷயம் இந்த படத்துல வந்து ஓகே, இட்ஸ் நாட் a serial killer who targets women. That is அது வந்து இப்ப ரீசன்ட் தமிழ் சினிமாவோட ட்ரோப் அதுதான் நினைக்கிறேன். சீரியல் கில்லர்ஸ் who find and torture women. I'm like ஒரு ஐ மீன் இவ்வளோ வக்கரம் இருக்கா எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்குள்ளேயும் அப்படின்னு தான் வந்து சில நேரத்துல வந்து தோணுது. How can you even think of அந்த நான் ஐ திங்க் போன ஏதோ ஒரு லைட்ஸ் ஆன் இதுல வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ஜெயிலருக்கு வந்து இப்போ வந்து எவ்ரி லைஃப் இஸ் வெரி வேல்யூபிள். no one has the right to take any life. இப்போ வந்து ஆஸ் அ ஸ்டோரி ரைட்டர், என் கதையில வந்து ஒரு கேரக்டரை வந்து நான் வந்து if I'm killing off a character, that should be one of the hardest things for me as a writer. Now when I kill off those character, it should serve a larger purpose to the story. But if that killing is just random and I don't give a damn about whom I'm killing, and my hero just goes on a killing spree அப்படின்னு வச்சுக்கோங்களேன், then it just doesn't sit well with me. இப்போ வந்து a film like John Wick வந்து handles that very well. It creates அது வந்து it is total fantasy. Don't even think of them as human beings அப்படிங்கறத வந்து ஃபிலிம் வந்து நம்மளுக்கு எவ்ரி பாயிண்ட்ல சொல்லிட்டே இருக்கும். ஸோ திங்க் ஆஃப் தட் as an animated series. அவ்வளவுதான், அனிமேட்டட் சீரீஸ் வேர் only difference is Keanu Reeves is doing all the stunts. அவ்வளவுதான். But it's an action film. He's just going to kill people. You don't have to humanize them. Is the whole இது no, அதுல ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னன்னா, no one humanizes the hero does not humanize anyone else.
So the ம் only the only thing that is actually very honest and real are two things. One is Keanu Reeves' dead wife, and Keanu Reeves' Yes, that. dead dog, and the dogs which are alive. அவ்வளவுதான். மிச்ச எதுவுமே வந்து அந்த இதுல வந்து கிடையாது. So, but you take a film like Jailer, it's just அவ்வளவுதான். He just goes on a killing spree and all that. இந்த 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 மாதிரி படத்தை தான் பார்த்து தான் அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு தோணுது. இட் லூசஸ் எஃபெக்ட் ஆக்சுவலி. எஃபெக்ட் போயிரும்ல. எஃபெக்ட் போயிடும். லைக் அவர் ஒருத்தன் கொல்றான்னா எப்படி நீ கொன்றுவ, இதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வந்து. எக்ஸாக்ட்லி. It's a very இது கமிங் பேக் டு Saw. எனக்கு இன்னொரு ஒரு ஒரு எடிட்டிங் டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, which is there is one interesting chase scene where அந்த குடோன்ல கீழ இல்ல the போலீஸ்கார் வந்து கார் சேஸ் சீன், எனக்கு அது அவங்க கிளைமாக்ஸ் கிட்ட அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. I am pretty sure the car is not moving there. அப்படியா? Okay. ஓகே. I'm pretty sure the car is not moving there because it just doesn't give. ஆனா வந்து the way they have shot that scene, it feels like கார் ரொம்ப வேகமா. நான் அந்த மாதிரி வந்து ஒரு கார் சேஸ் சீனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. I don't know if it's உங்களுக்கு புரியுதா நான் எந்த சீன் சொல்றேன்னு? புரியுது. கிளைமாக்ஸ் கிட்ட வந்து காப்பாத்த வருவான் அந்த. Yeah, I actually loved that scene. I was like, wow, this is interesting அப்படின்னு தோணுச்சு. எதனால சொல்றீங்க மூவ் ஆகலன்னு? லைக் what gave it away? I will just saw. I don't know why. அது அவங்களோட மேக்கிங் டெக்னிக்கா தான் நான் வந்து I'll show you. I have it handy. I'll just share my screen and show you that scene. Sound of some. I don't know if it's a real sound or இது. But அவங்க வந்து actually வந்து the car is not moving. It's just the camera moving towards the car. And the sound ஆமா ஃபோக்கஸ் பாக்ஸ் மாறி வருது. ஃபோக்கஸ் தான் மாறி வருது. ஆமா. So அது வந்து ஏன்னா நான் ஏன் வந்து ஷியரா வந்து கேமரா மூவ் ஆகல அப்படின்னு சொல்லி, ஐ மீன் கார் இஸ் நாட் மூவிங்னு சொல்றேன்னா, இட்ஸ் வெரி ஹார்ட் டு திஸ் ஃபிலிம் இஸ் an indie film, right? It's a low budget indie film. So it's very hard for them to shoot a car scene. Okay, கார் சீன் ஷூட் பண்றதுக்கு வந்து ஜெனரலா வந்து it is very hard. See, how will you shoot a car scene? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். If you have to shoot a car scene and you are showing a character inside a car, you have to place the camera outside your mount it on a car. Okay, and you cannot just keep a camera on a car. You have to, அதுக்குன்னு ஒரு கியர் இருக்கு. ஸோ அதை வந்து கார் மேல ஃபிட் பண்ணணும். அதுக்கு மேல வந்து fit the camera, and you cannot have someone sit on that, right? So generally வந்து what filmmakers do is they will இந்த ட்ரெய்லர் மாதிரிலாம் இருக்கும்ல, ட்ரெய்லர் எக்ஸ்டென்ஷன் மாதிரி வந்து ஒரு கார் ஒரு ஜீப் பின்னாடி வந்து நம்ம டிராக்டர் ரிவர்ஸ்ல இது இருக்கும்ல முன்னாடி. what they do is பின்னாடி வந்து ஒரு ஏதாவது ஒரு வண்டியை வந்து வச்சு அதுக்கு மேல கார் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஓகே,
இது வந்து பின்ன ஒரு பெரிய வண்டியோட ட்ரெய்லரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த வண்டியில வந்து பின்பக்கத்துல கேமரா வச்சுக்கிட்டு இவங்க வந்து உட்காந்து they will shoot it. So it's actually they are just acting as driving. Okay, they are not actually doing the driving. ஸோ ஏன்னா எனக்கு என்னோட ஷார்ட் ஃபிலிம்ல வந்து கார்ல ஏன்னா நான் வந்து காருக்குள்ள வந்து ஃப்ரண்ட்ல நான் உட்காந்துக்கிட்டு நடிக்கிறவனை வந்து நான் வந்து கேமராவை பிடிச்சிட்டு எடுத்திருக்கேன். அதனாலதான் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப ஆசை அந்த ஃப்ரண்ட் சைடு வியூ வச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ரிசர்ச் ஹவு டு டூ தட். அது வந்து அதனாலதான் எனக்கு இந்த சீன் பார்த்தோன்னே வந்து வாவ் இன்ட்ரெஸ்டிங். இது எதுவுமே பண்ணல, கேமரா இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட் டுவர்ட்ஸ் them and சவுண்ட் வந்து gives us the impression that the car is so this is a very அதுவும் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, செம்ம இருட்டா இருக்கும் if you notice. So it's actually that is because the car is absolutely static. Okay, car is அதாவது ஸ்டாட்டிக்னா என்ன சொல்றது, ஓட்டாம உள்ள எங்கேயோ எடுத்திருக்காங்க. So ஃபுல்லா இருட்டுல there will be people on the other sides just moving the car to give the feel of a shake. So அதனாலதான் வந்து எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அண்ட் நீங்க சொன்னீங்கல்ல அந்த கழுத்து இருக்கிற சீனு, இப்போ தப்பா எதுவும் எடுத்துட மாட்டாங்களா? லைக் ஜாஸ்தியா போச்சுன்னா நெஜ கழுத்து எடுத்துட மாட்டாங்களே, லைக் அந்த பிளட் பேக் வச்சு அதுக்கு இல்ல பாசிபிலிட்டி ஆஃப் ஹேப்பன். ஸோ பேசிக்கலி வந்து அவங்க ஐ திங்க் ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ வில் நாட் இது அண்ட் அந்த ஆக்சுவல் கத்தி வந்து நம்ம நிஜம் கத்தியா இருக்காது, சினிமாக்காக இது பண்ற கத்தியா தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து see every weapon that they are using, right, is not they cannot use the real ones. Okay, see for example வந்து அந்த I don't know, guns வந்து ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் ஆச்சு தெரியுமா? அலெக் பால்ட்வின் வந்து he actually shot the filmmaker, the director and cinematographer. So ஜெனரலா வந்து துப்பாக்கி வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஆக்சுவல் நெஜம் துப்பாக்கி, ஆனா வந்து ஆக்சுவல் புல்லட் கிடையாது. they use something called blanks. Okay, so blanks. So என்ன ஆகும்னா ஜெனரலா வந்து புல்லட் வந்து ஃபயர் ஆகும், அதுக்கப்புறம் வந்து மேல வந்து அந்த பிளாங்க் பேசிக்கலி வெடிச்சு அந்த இது வெளில புகலாம் வெளில போகும்ல. ஸோ வாட் தே டூ இஸ் அந்த வெறும் பிளாங்கை மட்டும் ஃபயர் பண்ணும்போது தெர் இஸ் நோ projectile that comes out is your bullet கிடையாது, but it will give the feel of gun fire ஆன மாதிரி, அந்த கன் ஃபயர் ஆன மாதிரியான ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ இவங்க இந்த படத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆர்மரர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, பேசிக்கலி நம்ம ஸ்டண்ட் டீம்ல இருக்கிற ஒரு ஆர்மரி இன்சார்ஜ்னு, அவர் வந்து he missed to change the bullet. So it had a live bullet. ஸோ இவர் வந்து he was practicing it. அவர் வந்து உள்ள பிளாங்க் இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் வந்து சீனை வந்து நடிச்சு ப்ராக்டிஸ் பண்றாரு and he's just firing at the camera. So நேரா வந்து அந்த புல்லட் வந்து it hit the cinematographer and the director. So it was very so அதனால வந்து அந்த ஆர்மரி இந்த whatever they are doing here, right, that is they'll be very careful and கேர்லெஸ்ஸா எதுவும் ஏன்னா பண்ணாங்கன்னா வந்து, ஆனா அதனாலதான் நிறைய இதுல வந்து அந்த வெரி க்ளோஸ் மொமெண்ட்ஸ் இருக்கிறது வந்து when you don't have ப்ராப்பர் ஒரு ப்ராப்பரான இது இல்லாம when people are கொஞ்சம் ரெக்லெஸ்ஸா கேர்லெஸ்ஸா வந்து பண்ணும்போது இந்த மாதிரி such accidents will happen. அதனால they have to be very very careful. அதுவும் இந்த மாதிரி படத்துல வந்து where you have so many torture sequences, you have to be absolutely careful. நெத்தியில சுடுற மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது வந்து சிஜியா?
நிஜம். So அது basically what நிஜம். you do is, uh, so again அந்த டம்மியை போட்டு சுடுவாங்க. டம்மி போட்டு சுடுவாங்க. அது வந்து நெத்தியில வந்து எப்படி இது பண்ணுவாங்கங்கிறது வந்து ஐ திங்க் அந்த எல்லாமே இதுதான், மேக்கப் தான். ஸோ அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் யூ இங்க ஷூட் பண்ணும்போது இப்படி பின்னாடி வந்து ரத்தம் தெறிக்கிற இதெல்லாம் இருக்கும்ல, ஆ, அதுக்கு வந்து எக்ஸாக்டா எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். அது பட் அது வந்து கிராஃபிக்ஸ் இல்ல, நெஜத்துல கிராஃபிக்ஸ் இல்ல, பண்றதுதான். நிஜம்தான் நிஜம்தான் நிஜம்தான். ஓகே கிராஃபிக்ஸ்ல வந்து இட் வில் பி வெரி, இட் வில் நாட் பி குட். ஸோ ஓகே ஸோ கிராஃபிக்ஸ் வந்து இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் சூரஜ். ஓகே. கம்பேர் டு இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன். என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கல்ல, ஸோ என் ஷார்ட் ஃபிலிம்ல வந்து கடைசி ஷார்ட் ஃபிலிம்ல வந்து வி ஹேட் அ திங் வேர் ஒரு சீன்ல வந்து ஒரு அப்படியே குரூப்பா உள்ள ஓடி வருவாங்கல்ல மாஸ்க் போட்டுட்டு ஒரு 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 சீன்ல. அந்த சீன்ல வந்து என்னாச்சு, வி ஹேட் அ கிளாஸ், அவங்க நடந்து வர்றது. ஸோ கிளாஸ்ல வந்து நைட் எடுத்ததுனால ரிஃப்ளெக்ஷன்ல வந்து கேமரா. நானு கேமரா நான் இருப்பேன். ஓகே. ஸோ இது வந்து இப்ப படத்துல சினிமால வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து அந்த ஒரு ஒரு கேமரா வச்சு ஒரு ஒரு டிவி வச்சு பார்த்துட்டு இருப்பாருல்ல மானிட்டர்ல. அந்த மானிட்டருக்குலாம் நம்மளுக்கு வசதி கிடையாது. ஸோ நம்ம வந்து குட்டி அந்த வியூ ஃபைண்டர், நம்ம டிஎஸ்எல்ஆர்ல தான் எடுக்கிறோம். ஸோ டிஎஸ்எல்ஆரோட அந்த வியூ ஃபைண்டர்ல வந்து நம்மளுக்கு தெரியறது தான். ஸோ சச் மைன்யூட் டீடைல்ஸ் வி வில் நாட் சி. ஓகே. So, so what we had to do was the only option we had was CGI. So, so we went to the CGI guy and அவன் எனக்கு நான் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சீப்பா ஒரு பையன் பண்ணி கொடுத்தான். ஆனா அதுவே வந்து ஐம் டாக்கிங் அபவுட் 1,00,000 ரூபாய்க்கு மேல. வா. 1,00,000 ரூபாய்க்கு மேல 4 சீனுக்கு கை வைக்கிறதுக்கு. 4 சீனுக்கு வந்து அந்த அந்த இதை வந்து எரேஸ் பண்றதுக்கு. ஸோ that is CGI is very expensive. ஸோ it is a lot. அதான் கிரீன் ஸ்கிரீன் போட்டு பண்றதுலாம் வந்து நம்மளுக்கே நம்ம எடிட்டருக்கே பண்ண தெரிஞ்சதுன்னா இட் இஸ் ஓகே. பட் எடிட்டர் வந்து இஃப் இஸ் நாட் அந்த மாதிரி பேசிக் இது பண்ண முடியும். ஸோ இப்போ கிரீன் ஸ்கிரீன் போட்டு அந்த இடத்துல வந்து வேற ஒரு ஃபுட்டேஜை போடணுங்கிறது எடிட்டர் கேன் டூ தட். பட் இந்த மாதிரி ஸ்பெசிபிக் சிஜிஐ ஒர்க் வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் அன் எக்ஸ்பர்ட் அண்ட் தே காஸ்ட் அ லாட். ஸோ அதனாலதான் வந்து இட்ஸ் ஈஸி டு ஸ்பெண்ட் மணி ஆன் ப்ளோயிங் சம்ஒன்ஸ் ஹெட் ஆஃப். ஏன்னா உங்களுக்கு ரத்தம், நீங்க ஆட்டு ரத்தம் அந்த மாதிரி ஏதாவது புச்சர் ஷாப்ல வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூல் கெட் தட். சிமிலர்லி யூ கேன் மேக்கப் வந்து அந்த அது அது பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து சில ஃபிலிம்ஸ்ல வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புல்லட் ஃபயர் பண்ணுற ஒரு ஷாட் வரும், டப்புன்னு இந்த 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 ஷாட்டை காமிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூ வில் நாட், when it is stitched together you will feel like it has happened, but there's no CG. See, interestingly something like Matrix, right, adle வந்து அந்த சீன் வந்து CG கிடையாது. அந்த புல்லட் சீன் தான் CG நினைக்கிறேன். பட் அந்த அந்த ஒரு அவன் கத்தியை அப்படி தூக்கி போடுவான்னு நினைக்கிறேன். கத்தியை தூக்கி போடுறது வந்து இங்க போய் அடிக்கும். அது மேட்ரிக்ஸ்லேயே எந்த படத்தை வரும்னு தெரியல. அது வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ல தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு ஷாட்டு இன்னொரு ஷாட் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு ஜான் விக்ல ஹவு தே டிட் இட்னு வந்து ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா தெர் இஸ் சோ மச் ஷூட்டிங், தெர் இஸ் சோ மச் ஃபயரிங், தெர் இஸ் சோ மச் ஸ்டன்ஸ், தெர் இஸ் சோ மச் பிளட் ஸ்பிளாட்டரிங். ஆனா அது வந்து எல்லாம் ஒரே ஷாட்ல இருக்கும். கட்டே இருக்காது, அப்படியே வந்து எல்லாம் வந்து இதா இருக்கும். எனக்கு நான் ஜான் விக்கோட ஒரு பெரிய ரசிகன் ஆயிட்டேன். Any other just coming back to horror films, any other horror films that you guys like and you liked in the past, பாத்திருக்கீங்க, anything that you want to suggest?
நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஹாரர் ஃபிலிம் சந்திரமுகி. அப்போ 8 வயசு 7 வயசு பார்த்தப்போ. ஸோ அப்போ பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயமா இல்லை. ஓகே. ஹாரர் பக்கம் பெருசா போறது இல்லை. ஹாரர் வந்து நல்லா இருக்கு. இந்த ஹாண்டிங் சீரிஸ் பாத்தீங்களா நெட்ஃபிளிக்ஸ்ல? ஹாண்டிங் ஆஃப் பிளை மேரர், ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ், 2 ஷோ வந்து அவன் பேர் வந்து மறந்து போச்சு எனக்கு. ஒரு நல்ல மேக்கர் அவன். 2மே செம்மையா இருக்கும். அதுக்கு வந்து இட்ஸ் நாட் ஜம்ஸ்கேர் ஹாரர், பட் அது ஹாரர் நல்லா இருக்கும். அவன் பேர் வந்து இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். இது வந்து மைக் James Bond பிளானகன். வந்து மைக் horror பிளானகன் இல்ல? மைக் பிளானகன் மைக் பிளான் இப்போ ஒரு படம் வந்துச்சு ஜேம்ஸ் பாண்டோட படம். அந்த ஒரு அதுவும் மறந்து போச்சு. படம் பேர்லாம் மறந்து போயிட்டு மலிக்னன்ட் பாத்தீங்களா? எது? மலிக்னன்ட் நான் பாத்திருக்கேன். Malignant. நல்லா இருக்கு. மலிக்னன்ட் மலிக்னன்ட் நல்லா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. அது மீன் இட் வாஸ் ஹாரர். ஜேம்ஸ் பாண்ட் ஹாரர் தான். நல்லா இருந்துச்சு. லைக் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த சீரியஸ் ஹாரர் இன்சைடிஸ் பார்த்தது இல்ல. காஞ்சரிங் பார்த்திருக்கேன். அந்த அது பக்கம் பெருசா ஹாரர் பக்கம் அந்த காஞ்சரிங் வந்து காஞ்சூரிங் ஆக்சுவலா காஞ்சூரிங் வந்து வாஸ் வெரி ஸ்கேரி. காஞ்சூரிங் 2 வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி வந்து எனக்கு ஒரு சீனை வந்து ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள். ஜென்ரலா வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேய் இது பண்ணும். ஸோ புதுசா ஒருத்தங்க வெளிலேருந்து வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பேய் இருக்கிறதுக்கான சோலே இருக்காது. திஸ் இஸ் த டெம்ப்ளேட். காஞ்சூரிங் 2 வந்து broke it beautifully. இவங்க வந்து போலீஸை வந்து கூப்பிடுவாங்க. போலீஸ் வந்திருக்கும் போது வந்து அந்த மேல அப்படியே தலைகீழ இருக்கிற சேர் வந்து அப்படியே மூவ் ஆகும். போலீஸ் வந்து பார்த்துட்டு இல்ல இங்க ஏதோ மோசமா இருக்கு, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஐ வாஸ் லைக் வாவ், திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது வந்து காஞ்சரிங்ல ஆக்சுவலா அந்த காஞ்சரிங்க்கு அப்புறம் தான் நிறைய பேய் படம் வர ஆரம்பிச்சதுல. அதுதானே ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்குது. இன்சிடியஸ்ல But 1, அதுவுமே 2 போயிடுச்சு. வரைக்கும் பார்த்துருக்கேன். இன்சிடியஸ் இதே மாதிரி தான். இன்சிடியஸ் 1 வந்து இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். நமக்கு அதுக்கெல்லாம் பதில் இன்சிடியஸ் 2ல கிடைக்குன்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் பார்க்கல, போங்கடா. அதே மாதிரி காஞ்சரிங்கும் 1, 2 வரைக்கும் பார்த்தேன். அதுக்கு மேல பார்க்கல. அப்புறம் இந்த அனபல் கிரியேஷன் அந்த மாதிரி ஏதோ படம் இருந்துச்சுல, அது ஏதோ ஒண்ணு பார்த்தேன். ஸ்பின் ஆஃப்ல அப்புறம் ரிங்னு ஒரு படம் இருக்கும். ரிங் 1, 2 ரிங் அது முன்னாடி பார்த்தது. முன்னாடி பார்த்தப்போ ஓமன் பாத்திருக்கீங்களா? ஓமன் பாத்திருக்கீங்களா? 1970s சின்ன வயசுல பாத்திருக்கேன். இட் இஸ் த ஃப்ரெண்ட் பில்டப் பண்ணா லைக் இட் இஸ் த மோஸ்ட் ரொம்ப பயமுறுத்துற ஹாரர் படம். லைக் அதை பார்த்து தூக்கம் வரல அப்படின்ற அளவுக்கு பில்டப். ஓமன் அதான் அது பாக்குறதுக்கு பார்க்காம இன்னும் பார்க்கல. ஓமன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ல வந்து இந்த 666 வந்து பயங்கரமா எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அந்த குழந்தைக்கு தலையில வந்து 666ன்னு தான் இது வச்சு அது வந்து சாத்தானின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அதெல்லாம் வந்து தமிழ் டப்பிங் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைதான் எனக்கு. முன்னாடி ஈவில் டெட் படத்துக்கு வந்து தனியா இருந்து பார்த்தா, தியேட்டர்ல தனியா இருந்து பாக்குறவனுக்கு ஏதோ பிரைஸ் உண்டு அப்படின்லாம் சொல்லி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கு. ஆனா அந்த படம் பார்த்தது இல்ல. பட் இந்த எக்ஸார்சிஸ்ட்னு ஒரு படம், அதை வந்து நான் தமிழ்ல பார்த்தேன். செம காமெடியா இருக்கு, எனக்கு பயமே வரும். அது வந்து அந்த எக்ஸார்சிஸ்ட் அந்த சிலுவையை வச்சுட்டு அவங்க இது பண்ணுவாங்கல்ல, பேய் ஓட்டுறதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தமிழ்ல செம காமெடியா இருக்கும். கியானு ரீவ்ஸ் நடிச்சு அவன் எக்ஸார்சிஸ்டா நடிச்ச ஒரு படம் இருக்குல்ல, பேய் ஓட்டுறவனா, அது என்ன படம்? கான்ஸ்டன்டைனா? அது அந்த அந்த படத்தோட இதுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஹாரர் ஃபிலிம் இதுலயே இருக்காது. பயங்கர செப்பியா டோன்ல அந்த படம் எடுத்திருப்பாங்க. கான்ஸ்டன்டைனா சம்திங், நான் கான்ஸ்டன்டைன் தான் நினைக்கிறேன். யா, கான்ஸ்டன்டைன் தான். பட் ஹவுகம் இந்த ஜான்ரா பத்தி பேசும்போது முக்கியமான படங்களை வந்து நீங்க யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. Can you guess what I'm talking about? ராங் தானா? எங்க ஹாலிவுட்டா தமிழா? தமிழ்.
தமிழ்ல காஞ்சனா சைக்கோ காஞ்சனா இது காஞ்சனா வந்து காஞ்சனாவா? ஆமா ஆக்சுவலா முனி படம் பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆமா, காஞ்சனா காஞ்சனா பார்த்தும் 1 பயமா and 2 இருந்தது. கூட ஓகே. 2 ஓகே, அது 2 கூட அதுக்கப்புறம் ஓகே தான். அதுக்கடுத்து தான் அது குப்பையாயிருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஏதோ ஆனா 1 ஆக்சுவலி பயமா தான் இருக்கும். 1 நான் சின்ன வயசுல 2007 8 அந்த சமயத்துல பார்த்தப்போ பயமா தான் இருந்துச்சு. அந்த நல்லா எடுத்து ஐ மீன் பேய் ரிவீல் ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயப்படுறதுலாம். And it was also funny. It was actually funny as well. That's So very funny. Yeah. அதுக்கப்புறம் இந்த அரண்மனை எல்லாம் அதெல்லாம் பேய் படம் கிடையாது, காமெடி படங்கள் அதெல்லாம். Hmm? அந்த அரண்மனை காமெடி பெயின்றது மொத்தமா சொதப்பிடுச்சு. அந்த ஜெர்னரே டைல்யூட் ஆயிடுச்சு. காமெடி பெயின் வந்து அவல் நல்லா இருக்கும். மத்ததுல அவல் பாத்திருக்கீங்களா? அவல் டிமாண்டி காலனி. டிமாண்டி அவல் வந்து காலனி சூப்பரா இருக்கும். அவல் பார்த்துட்டு எனக்கு வந்து நான் இப்போ நைட்டு பார்க்கும்போது படம் பார்த்துட்டு எந்திரிச்சு போனை சார்ஜ் வச்சு தூங்குவேன். ஓகேவா? அன்னைக்கு அவல் படம் பார்த்துட்டு அது அவல் சித்தார்த்த ஆண்ட்ரியா படம் செம்ம ரொம்ப ஆத்தென்டிக்கா நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயமா இருந்துச்சு பார்த்துட்டு. அன்னைக்கு நைட்டு பார்த்து முடிச்சதும் எந்திரிக்க பிடிக்கல. பயம் அந்த இருட்டு அந்த எல்லாம் பயந்து பார்த்த இது வந்து நான் அப்படியே போனை சார்ஜ் வைக்காம பக்கத்துல அப்படியே தூங்கிட்டேன். அவ்வளவு பயமா இருந்துச்சு படம் பார்த்துட்டு. காலேஜ் படிக்கும்போது பார்த்தது. ட்ரை பண்ணி பாருங்க மேபி. Okay. No, thank அது you. ஒரு நல்ல வேற எதுவும் ஐ மீன் தமிழ் ஹாரர்னு சொல்ற அளவுக்கு சைக்கோ த்ரில்லர் இருக்கு Anyway, மிஷ்கினோடது. அது we cannot make தமிழ்ல வந்து they cannot make torture films. இந்த மாதிரி டார்ச்சர் சாம் மாதிரியான டார்ச்சர் ஃபிலிம்ஸ் வந்து I don't think they can. I don't know. ஆக்சுவலி யாராச்சும் இறைவன் பாத்தீங்களா? லாஸ்ட் இயர் வந்து இறைவன் பார்த்து நான் பார்க்கல. இறைவன் பாத்தீங்களா? ஜெயம் ரவியோட ஒரு மோசமான படம் வந்து ஒன் ஆஃப் தி worst films of 2023 பேர் வாங்கிச்சு. லைக் இட் வாஸ் wannabe சைக்கோ பார்த்துன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் ரொம்ப வேணும்னே கோரமா காட்டுறேன் சார் pretentious. It was so bad அப்படின்னு மேபி அதுல இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல. I don't know. அது பேர் இருந்துச்சு. டார்ச்சருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ண ஒரு படம் இருக்கு, ஹியூமன் சென்டிபீட் அப்படின்னு ஒரு படம். அது பார்க்க அது வந்து பார்த்தா சாப்பிட சொன்னாங்க. சோ பார்க்கல. இல்ல அது வந்து நீங்க கதை மட்டும் படிச்சா போதும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக மாட்டீங்க. ஹியூமன் சென்டிபீட். Oh my god. Oh my god. Oh my god. அதுல 3 பார்ட் வேற இருக்கு. அதான் எனக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறானுங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. Oh my god. Oh gosh. அது வந்து ஃபர்ஸ்ட் படத்துல 3 பேர் தான். செகண்ட் படத்துல அது அப்படி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். மூணாவது படத்துல 9. Oh my god. படிச்சிட்டீங்களா? இப்பதான் படிச்சேன். வா, படிச்சாலே இவ்வளவு கேவலமா இருக்கு, பார்த்தா எப்படி இருக்கும்? கஷ்டம். இதெல்லாம் இந்த ஹாஸ்டல்ல பசங்க காட்டுற படங்கள் அப்படி பார்த்துதான் எனக்கு இதெல்லாம் தெரியும். சூப்பர். ஓகே, ஐ திங்க் the போட்டு I think we have spoken enough. Thank you guys. Okay. Next week சூரஜ் இதுதானே சைடு ஏ தானே? சப்த சாகரதாச்சே சைடு ஏவா? ஓகே, அது நான் பார்க்காம வச்சிருக்கேன். அது ரொம்ப கொஞ்சம் ஆடிட்டிங்கா இருக்குன்னு சொல்லி பார்க்காம இருக்கேன். பாப்போம். ஓகே, சைடு ஏ. சரியா? we'll catch up next week then. Hey JC, just ஒரே ஒண்ணுடா. I'll just give me 1 second. Anyway, thank you guys. But just stay on.